Hello friends, welcome to JLM-Starz. இன்னைக்கு நம்ம சேனல்ல தாறுமாறு டாரான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். வெங்காய பச்சடி. நம்ம முன்னாடி ஒரு பார்த்தோம்ல ஒரு எபிசோட் நார்த்தங்காய் பச்சடி. அதே மாதிரி தான் இது வெங்காய பச்சடி. நார்த்தங்காய் பச்சடி கூட கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா இந்த வெங்காய பச்சடி நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காரமா, லைட்டா புளிப்பா, இனிப்பா அப்படி சூப்பரா இருக்கும். எல்லா டேஸ்டும் இதில் இருக்கும். இதை நம்ம லெமன் ரைஸ், அப்புறம் டேமரின் ரைஸ், கர்ட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வீடியோவை பார்த்தோம்னா சின்ன குழந்தை கூட செய்யலாம். சும்மா சொன்னேன். இதை ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 கப் சின்ன வெங்காயம், 1 கப் பச்சை மிளகாய், 1 லெமன் சைஸ்க்கு புளி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள். நீங்கள் 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கூடையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு வெல்லம், 1/2 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், 1 சிட்டிகை பெருங்காயம், கடைசியாக 2 வத்தல். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கடுகு அதில் சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை கிளறி விடணும். இந்த வெங்காயம் லைட்டாக கிளாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை கிளறி விடணும். கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் தூளை இதில் சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இதில் சேர்க்கணும். இதில் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்குல்ல, இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை இதில் சேர்க்கணும். புளி தண்ணியை இதில் சேர்த்ததுக்கப்புறமா 3 விசில் வர வரைக்கும் இந்த குக்கரை மூடி சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் நம்ம ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது நல்லா மேஷ் ஆகி கொஞ்சம் திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெல்லத்தை பவுடர் பண்ணி இதில் சேர்க்கணும். இப்போ ஒரு தடவை இதை கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த பெருங்காயத்தை இதில் சேர்க்கணும். இப்போ கடைசியாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெங்காய பச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.